It's Saturday morning and I'm Kirti. வீக்கெண்ட்றதால 2 பேருக்குமே தனித்தனியாக ஜீரா வாட்டரும் டீயும் ரெடி பண்ண போகிறேன். சின்ன சைஸ் சாஸ் பேனில் மித்துவுக்காக ஜீரா வாட்டர் போட்டுட்டு கொஞ்சம் எடுத்து வச்சேன்னா ஃபுல் டே நான் குடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ டீ நான் வந்து ஒரு வேளை போட்டேன்னா அது 3 வேளையும் குடிக்கிற மாதிரி சேர்த்தே தான் போட்டு வைக்க போகிறேன். ஸ்மால் சைஸ் உடைய கெப்பாசிட்டி 1100 ml and the largest size உடைய கெப்பாசிட்டி 1500 ml. கிரிப்க்கு சைடில் கொடுத்துருக்க ஹேண்டில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் ஹீட் உங்களுக்கு படலை. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் வச்சு தான் அதை பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த பெரிய சாஸ் பேனில் நான் கொஞ்சம் அதிகமாகவே டீ போட்டு வைக்க போகிறேன். டீ வந்து இஞ்சி ஏலக்காய் ரெண்டுமே போட்டு ஒரு ஸ்ட்ராங்காக தான் ரெடி பண்ணுறேன். காஃபி திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் டீ எப்போவுமே தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ பால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிருக்கேன். ஜீரோ வாட்டர் ஏன் டெய்லி குடிக்கிறீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டைஜஷனுக்காக நான் குடிக்கிறது தான். எப்போவாவது ஃபுட் இன்டேக் அதிகமாக இருந்தாலோ இல்லை டீ காஃபி அதிகமாக குடித்தாலோ ஜீரோ வாட்டர் கண்டிப்பாக குடிச்சிருவேன். இது நான் குடிச்சேன்னா எனக்கு வந்து டைஜஷன் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால தான். இஞ்சி மட்டுமே இல்லாமல் அது கூட ஏலக்காவும் தட்டி போட்டு நல்லா டீ ஸ்ட்ராங்காக குடிச்சு பாருங்கள். உங்களுக்கே அந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். தனியாக இஞ்சி டீ இல்லை ஏலக்காய் டீன்னு குடித்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி குடிச்சிங்கன்னா அதை விடவும் சூப்பராக இருக்கும். மித்துவுக்கு ஒரு கப் எடுத்துகிட்டு லெஃப்ட் ஓவர் தான் இதில் வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் காலையிலே நல்லா கோல்டுன்றனால ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஸ்ட்ராங்காக ஒரு டீ வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ எல்லாமே இதிலே ஊற்றிட்டு கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் எனக்கு செட் ஆகலைன்னும் போது நான் இந்த ஜீரோ வாட்டரையும் குடிச்சிடுவேன். சம்டைம்ஸ் எனக்கு அந்த மாதிரி ஆகும். காலையிலே இந்த மாதிரி ஏதாவது குடித்தோன்னா. ஸோ எப்போவுமே ஜீரோ வாட்டர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது தான். என்னுடைய கப் கலெக்ஷன்ஸில் ஒரு நியூ செட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரைட் ஆல்வேஸ். அண்ட் இது போரோசிலிகேட் கிளாஸில் செஞ்சது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஸ்டடி ஆஸ் வெல். நீங்கள் டீ காஃபி எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துப்பீங்க. நிறையா வேணாம் அப்படின்னும் போது சின்ன சைஸ் கப் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். கம்மியாக இருந்தால் நமக்கு வந்து அதிகமாக குடிக்கணும்னு தோணாது அப்படின்ற ஒரு ஃபீல். ஸோ உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் கப்பலாக இருந்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு செட் ஆகும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரவா கிச்சடி தான் ரெடி பண்ண போகிறேன். சேமியாவில் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். பட் நான் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது ரவா கிச்சடி தான். லாஸ்ட் 2 வீக்ஸாகவே வந்து ராகி அடை தான் செஞ்சுருந்தேன். கண்டினியூஸாக 2 வீக்குமே வந்து சாட்டர்டே ராகி அடைன்னு செஞ்சிட்டு இருந்தேன். அதனால் இந்த டைம் கொஞ்சம் மாற்றியாச்சு. அண்ட் ரீசெண்ட் டேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. இதில் உங்களுக்கு ஃபுட் அதிகமாக பர்ன் ஆகாது. லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லா குக்வேரும் கரெக்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆயில் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் ஆகும். அண்ட் ஹீட் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ உங்களுக்கு குக்கிங் வந்து ஈஸியாகவும் இருக்கும். இது ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வித் லிட். இதனுடைய கெப்பாசிட்டி 2250 ml. இந்த குக்வேர் எல்லாமே ஸ்டவ் டாப் அண்ட் இண்டக்ஷன் ரெண்டுத்துலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ரவா கிச்சடி செய்கிறதுக்கு முன்னாடியே அது கொஞ்சம் வந்து நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறம் செஞ்சோன்னா உதிரியாக வர மாதிரி இருக்கும். இதில் நெய் மிக்ஸ் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். மித்துவுக்கு அதிகமாக நெய் நான் வந்து ஆட் பண்ணுறதில்ல. அதனால் வெறும் நெய் தான் வந்து கடாயிலேயே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
இது நெய் வேணும்னா முன்னாடியே அதுவே ஆட் பண்ணிக்கலாம். நான் அது அவாய்ட் பண்ணிட்டேன்றதுனால வெறும் ஆயில் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி. நான் வந்து 1 கிளாஸ் ரவா எடுத்துருக்கிறதுனால 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி கிச்சடி ரெடி பண்ணியிருக்கேன். கிச்சடிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் மின்ட். இது 2ம் இருந்தால் தான் வாசனையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆளுக்கு ட்ரையாக இருந்தாலே பிடிக்காது. அதனால தான் எக்ஸ்ட்ரா வந்து நான் ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். 1 கப்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும். நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ தட் அது ரொம்ப ட்ரையாக இல்லாமல் லைட்டாக சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் ரவா போட்டு மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பரான கிச்சடி ரெடி ஆகிடும். அண்ட் நியூ கலெக்ஷனில் அடுத்து நம்ம சர்வ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் ஆர்ட் பேட்டர்ன் செராமிக் பவுல். அண்ட் இது வந்து ப்ரீமியம் ஃபினிஷ் அண்ட் நான் போரஸ் அண்ட் ஆல்சோ இட் இஸ் சிப் ரெசிஸ்டன்ட். இந்த நான் போரஸ் செராமிக் பவுல் வித் செட் ஆஃப் 4 இதனுடைய கெப்பாசிட்டி 325 ml. இது ஜாமெட்ரிக் டிசைன் அண்ட் மேட் ஃபினிஷ் as well. மித்து சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும்னு சொன்னதால் நான் மட்டும் எனக்கு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அவர் வந்து காலையில் நல்லா சாப்பிடுவார். எனக்கு காலையில் அந்தளவுக்கு சாப்பிட்றதுக்கு தோணாது. ஸோ இந்த கப்பில் எனக்கு தேவையான அளவு மட்டும் கிச்சடி எடுத்துக்கிட்டேன். நம்ம செஞ்ச ரவா கிச்சடி ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. ஸ்டிக்கியாகவும் இல்லை, ரொம்ப ட்ரையாகவும் இல்லை, சாப்பிட்ற பதத்துக்கு சூப்பராகவே இருக்குது. லஞ்சுக்கு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் சுக்காவும் தான் ரெடி பண்ண போகிறேன். நான் தான் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா மித்து இந்த டைம் வீட்டில் செய்ய முடியலன்றனால நான் தான் செய்கிறேன். எப்போவுமே சிக்கன் அண்ட் மட்டன் செய்கிறதா இருந்தால் மித்து தான் செய்வார். அதை வாஷ் பண்ணிவிட்டு தேவையான காய்கறியை கட் பண்ணி கொடுக்கறது தான் என் வேலையாக இருக்கும். இப்படியே இருந்தேன்னா எனக்கு சுத்தமாக வராதுன்றனால ஒவ்வொரு டைம் நானாக எப்படியாவது கேட்டு வாங்கி செய்வேன். சம்டைம்ஸ் சொதப்பிடுவேன். ஸோ இந்த டைமும் நான் ட்ரை பண்ணி தான் பார்த்தேன். இப்படி தான் வருது. ஏன்னா செஞ்சுட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து குக்கிங் ப்ராப்பராக வரும். போன்லெஸ் பீஸ் எல்லாமே சுக்கா செய்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சாச்சு. பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் அதிகமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 1/2 kg தான் வாங்கினேன். அதுவே 2 பேருக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் 2 ஐட்டமாக ஸ்ப்ளிட் பண்ணி செய்கிறதுக்கு கரெக்டாக தான் இருந்தது. பிரியாணி லஞ்சுக்கு மட்டும் தேவையான அளவு செஞ்சது. ஒரு 1.5 கப் எடுத்திருந்தேன். அதுக்கு 3 வெங்காயம், 2 தக்காளி. மீதி வெங்காயம் வந்து நான் அந்த சுக்கா செய்கிறதுக்காக எடுத்து வச்சேன். அதில் தக்காளி எல்லாம் போடலை, வெறும் வெங்காயம் மட்டும்தான். இது ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ்ட்ரோல் பாட் வித் லிட். இதனுடைய கெப்பாசிட்டி 2300 ml. சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் மசாலாலாம் அதிகமாக இருக்காது, இதுதான் இருக்கும். நானே வீட்டில் ரெடி பண்ண அந்த கரம் மசாலா ஐட்டமில் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தயிர், தேவையான அளவு வெங்காயம். வெங்காயம் வந்து அப்படியே போட்டால் நல்லாயிருக்குன்ற மாதிரி யூடியூப்பில் பார்த்தேன், குக்கிங் வீடியோஸில் பார்த்தேன், நல்லா இருந்தது. கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு இது மட்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 to 20 minutes மட்டும்தான் நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். நான் இதில் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 1.5 கப் ரைஸ் எடுத்திருந்தேன். ஸோ இதுக்கே வந்து ஸ்டாக் பாட்டில் ஒரு 3/4 ஆஃப் த கெப்பாசிட்டி தான் அது வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தது. நீங்கள் குக் பண்ணும்போது ஒரு 2 கப் ஆஃப் ரைஸ் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டாப் லேயரில் இருக்கிற அந்த பிரியாணி ரைஸ் வேகாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை சிக்கன் பிரியாணினும் சொல்லலாம், இல்லை சிக்கன் புலாவ்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ஒரு பர்ஃபெக்டான சிக்கன் பிரியாணிலாம் செய்ய தெரியாது எனக்கு. டு பி ஃப்ராங்க் அதான் உண்மை. எல்லா குக்கிங் ஐட்டமும் எனக்கு ப்ராப்பராக வராது. ஒரு சில ஐட்டம்லாம் ரொம்ப சொதப்பும். அதில் இந்த சிக்கன் அண்ட் மட்டன் அதனால தான் மித்தவங்க கிட்ட கொடுக்கறது இல்லை. இந்த டைம் வந்து நல்லா தான் இருந்தது. பட் பிரியாணின்னு சொல்ல முடியாது, புலாவ்னு சொல்கிற மாதிரி இருந்தது.
சிக்கன் சுக்கா கூடவே கரண்டி ஆம்லேட் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக குட்டி குட்டி பீஸாக ஆனியன் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் 2 முட்டை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். ஸோ நைட்டுக்கு ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்றனால 2 எக் மட்டும் ஆட் பண்ணி தான் ஆம்லேட் ரெடி பண்ணேன். பிரியாணி ரைஸ்க்கு எப்போவுமே 1 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா 1.5 கப் தண்ணி ஊற்றணும். நான் 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற அளவு தண்ணி ஊற்றி தம் பிரியாணி வச்சுருக்கேன். அவுட் ஆஃப் ஆல் குக்வேர் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஹேண்டி ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரை பேன். இதனுடைய கெப்பாசிட்டி 1000 ml. 2 பேருக்கு குக் பண்ணலாம் அப்படின்னும் போது இதில் தாராளமாக நீங்கள் குக் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இதில் எல்லாத்துலேயுமே அந்த சைடு ஹேண்டில் எதுலேயுமே ஹீட் படவே இல்லை. ஸோ நீங்கள் ஈஸியாக அதை லிஃப்ட் பண்ணி குக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பிரியாணியோடைய கலர் கொஞ்சம் டார்க்காக இல்லை, லைட்டாக தான் இருந்தது. குழம்பு மிளகாத்தூள் தான் மிகவும் போடுவார். பட் ஆனியன் அண்ட் டொமேட்டோ இது நல்லா சாட்டே பண்ணியிருக்கணும். நான் அந்த மாதிரி பண்ணாமல் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு எல்லா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன். அதை தான் நான் பண்ண ஒரு பிளண்டர் மிஸ்டேக்காக இருந்திருக்கலாம். தம் பிரியாணி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பழைய தோசை தவா இருந்தால் அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கு மேலே உங்கள் ஸ்டாக் பாட் வச்சு மேலே வெயிட் வைக்கலாம். இல்லை அதனுடைய லிட் கரெக்டாக இருந்ததுன்னா மேலே எந்த ஒரு வெயிட்டும் வைக்க வேணாம். அண்ட் ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 15 to 20 minutes வச்சிங்கன்னா உதிரியாக சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போது நான் ஆம்லேட் செய்ய போகிறது இந்த இண்டக்ஷன் சேஃப் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்கா பேன். இதனுடைய கெப்பாசிட்டி 540 ml. ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆம்லேட் மாதிரி கரண்டி ஆம்லேட் மாதிரி தான் ரெடி பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒன் கரெக்டாக வந்துடுச்சு. ஆனால் மித்து எனக்கு பொடி மாஸ் வேணும்னு கேட்டுட்டார். நான் அந்த பொடி மாஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். ஏன்னா அவர் முட்டை கம்மியாக தான் சாப்பிடுவார். ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக இந்த ஆம்லேட் போட்டிருந்தேன். எனக்கு நிறையா வச்சேன். லாஸ்ட் மினிட்ல மாற்றிட்டார். ஸோ நான் ஆம்லேட் எடுத்துகிட்டு மீதி இருந்த முட்டையில் அவருக்காக பொடி மாஸ் ரெடி பண்ணியாச்சு. இது நமக்கு ஒரு ஹேண்டியான தட்கா பேன். அண்ட் இது நான்ஸ்டிக். ஸோ ஆயில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது. இதனுடைய கெப்பாசிட்டி கொஞ்சம் பெருசாக இருக்குது. நார்மல் தட்கா பேனை விட இது கொஞ்சம் பெருசுன்றதுனால நீங்கள் நார்மல் எக் புர்ஜி இல்லை வேறு ஏதாவது கறி நீங்கள் ஹீட் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த தட்கா பேன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் ஃபைனலாக நான் ரெடி பண்ண சிக்கன் பிரியாணி / சிக்கன் புலாவ் ரெண்டுத்தில் எது வேணால் சொல்லிக்கலாம். அது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கூடவே ஒரு ஆம்லேட் அண்ட் எக் புர்ஜி அண்ட் சிக்கன் சுக்கா இது எல்லாமே நானே ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் 10-inch டின்னர் பிளேட் கம்ஸ் வித் செட் ஆஃப் 4. இதனுடைய கலர் மின்ட் க்ரீன். அண்ட் ஃபைனலி சூப்பர் அண்ட் ஸ்பெஷல் லஞ்ச் பிளேட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்க எல்லா நெஸ்டேஷியா ப்ராடக்ட்ஸுடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். வெப்சைட் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் இல்லை இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நெஸ்டேஷியாவில் இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸ் தான். அண்ட் ஃபைனலி வீடியோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. Keep supporting me and thanks for watching.